பணத்தோட பெருமை, பணம் வந்தா என்ன ஆகும், அது இல்லாட்டி என்ன ஆகும் பாருங்க. சிகிச்சை பலனின்றி இறந்தவரை விட சிகிச்சைக்கு பணம் இல்லாம இறந்தவர் தான் நாட்டில் அதிகம். அந்த ஒரு பாயிண்டே போதும், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பலாம். உன் பேர் என்ன வேலை பார்க்குறான், தினமும் பேண்ட் சட்டை போட்டு போறான், இதுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியானே. என் பேரன் சிரிப்பு காட்டுற வேலை செய்கிறான், 11 லட்ச ரூபா தான் சொன்னேன். 11 அப்படின்னா 3ஆம் நாளே கேரளா போய் நான் 11 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினேன், அவங்க 13 லட்ச ரூபாய்க்கு செய்வனை செஞ்சிருக்காங்க. என் வீட்டில் தகடு வச்சுக்க எல்லாரும் சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? யாராவது ஒரு ஆள் சார் பாவம்ப்பா என்னப்பா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களா? இப்படித்தான் இருக்கு சார். என்ன செய்ய சொல்றீங்க? நமக்கு பிடித்தவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் நினைத்து பாருங்கள். இந்த தேசம் அழகமா இருக்கும், இந்த ஊர் நல்லா இருக்கு, நம்ம மனநிலை நல்லா. வியர்வை சேமிக்கிறவன் வியாதியை சேமிக்கிறான். வியர்வை வெளியே வரணும், வீசி வீசி நடக்கணும். 10,000 அடி காலையில் அதிகாலையில் 5:30 மணிக்கு டிஷர்ட் நனையணும், 3/4 மணி நேரம் கழிச்சு டிஷர்ட் கழுத்து புளியணும். பணத்தோட பெருமை, பணம் வந்தா என்ன ஆகும், அது இல்லாட்டி என்ன ஆகும் பாருங்க. சிகிச்சை பலனின்றி இறந்தவரை விட சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் இறந்தவர் தான் நாட்டில் அதிகம். அந்த ஒரு பாயிண்டே போதும், நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பலாம். உங்களுக்கு 11க்கு துரு பஸ் இருக்குது திருநெல்வேலிக்கு, நீங்கள் கிளம்பலாம். பார்த்தீங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது? ஆனால் இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா, மகிழ்ச்சி பிறரை நீ மகிழ்ச்சிப்படுத்துவதில் இருக்குது. இந்த திருமங்கலம் பக்கத்து தான் என் ஊர். எங்கள் அப்பத்தா திண்ணையில் உட்காந்துருக்கு. பக்கத்து வீட்டு கிளை வந்து எங்கள் அப்பாத்தாட்ட கேட்குது, உன் பேரை என்ன வேலை பார்க்குறான், தினமும் பேண்ட் சட்டை போட்டு போகிறான், இதுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியானே. என் பேரன் சிரிப்பு காட்டுற வேலை செய்கிறான். எப்படி என்னை கவலைப்படுத்தியிருக்குவார் 2 பேரும் உட்காந்து. அது உடனே அது அப்படியா, என்னது இந்த நாடகத்தெல்லாம் பப்புனா வருவான், அது வாட்டுக்கு தொடர்ச்சியாக பேசுதுங்க. நான் போதும் மூலம் நிறுத்துங்க அப்படின்னு அப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, மகிழ்ச்சி பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் இருக்குது. சில ஊரில் பார்க்கவே முடியாது சார். நான் ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கார் ஒன்று வாங்கினேன். காரை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு முன்னு நிறுத்தணுன்னா எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்போ ஒரு 5 பேர் ஒன்றா கூடி எவ்வளவு காரு அப்படின்னாங்க. 11 லட்ச ரூபா தான் சொன்னேன். 11 அப்படின்னாங்க. 3ஆம் நாளே கேரளா போய் நான் 11 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினேன், அவங்க 13 லட்ச ரூபாய்க்கு செய்வனை செஞ்சுருக்காங்க. செஞ்சு தகடை வாங்கி எங்கள் வீட்டுக்குள்ளேயே பதிச்சிருக்காங்க. நான் உடுக்க கேட்டு கேட்டு தென்புறத்தில் இருக்கு, ஆழமா இருக்கு அப்படின்ட்டா. நானும் எங்கள் அப்பா நைட்டெல்லாம் தோன்றோம். தண்ணி வந்துருச்சு, அவர் கொஞ்சம் வேகமாக கடப்பா, பெட்ரோல்லாம் வந்துச்சு, ஆனால் தகடு வரல. எவ்வளோ வெறி கொண்டு வந்து கடல் கடியில் போச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். இப்படிதான் சார். இப்போ நானே பாருங்க, நேர இடத்துல ஜோக் சொல்கிறேன், சிரிக்க மாட்டேங்கிறான். என் கஷ்டத்தை சொல்கிறேன், கக்கன்னு சிரிக்கிறேன். என் வீட்டில் தகடு வச்சுக்க எல்லாரும் சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? யாராவது ஒரு ஆள் சார் பாவம்ப்பா என்னப்பா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்படித்தான் இருக்கு சார். என்ன செய்ய சொல்கிறீங்க? அதனால் அடுத்த ஆள் முகத்தில் இன்பத்தை பார்க்குறது ரொம்ப குறைவு சார். அப்படி பார்த்தவர்களாக ரொம்ப பக்குவமான மனிதா இருந்திருக்காங்க, ரொம்ப நாள் இருந்திருக்காங்க சார். நமக்கு பிடித்தவர்களாக நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நமக்கு பிடித்தவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் நினைத்து பாருங்கள். இந்த தேசம் அழகமாக இருக்கும், இந்த ஊர் நல்லா இருக்கு, நம்ம மனநிலை நல்லா. அப்படி சொல்லி தான் அவங்க வர்றாங்க. ஆரோக்கியத்திற்கான ரொம்ப அடிப்படை சிரிப்பது. நீங்கள் பாருங்க, காலைல வாக்கிங் போகிறீங்களே, வாக்கிங் எப்படி இருக்கு? கையை வீசி வீசி நடக்கணும் சார், சடக்கு சடக்கு சடக்கு, பெரிய பெரிய எட்டை வச்சு செல்போன் பேசிக்கிட்டு கூட ஒருத்தன் பேசிக்கிட்டு என்ன அப்படி அது என்ன ஒன்றும் ஆகாது. வேர்க்கன் உடம்பு, அசுத்த நீர். வியர்வை சேமிக்கிறவன் வியாதியை சேமிக்கிறான். வியர்வை வெளியே வரணும், வீசி வீசி நடக்கணும். 10,000 அடி காலையில் அதிகாலையில் 5:30 மணிக்கு டிஷர்ட் நனையணும், 3/4 மணி நேரம் கழிச்சு டிஷர்ட் கழுத்து புளியணும், இல்லாட்டி சுகர் ஒன்றிய புளிஞ்சிரும். இதான வாக்கிங். நம்மளால் எப்படி வாக்கிங் போகிறேன் தெரியுமா? 5 ஸ்டெப்பு போகிறேன், 5 உளுந்த விட ஒன்று லவக்குன்னு செம்மராடி மாதிரி மேயிறான். இங்கிட்டு 2 ஸ்டெப் போகிறேன், டீ ஒன்று போடனேன் ஸ்ட்ராங்கா. இங்கிட்டு போகிறேன், அதான் போண்டாவா பார்சல் கட்டினேன். கடைசியில் ஐயோ 560 இருக்கா மாப்பிள்ள சுகர், உனக்கு எவ்வளோ இருக்குது? 880, பரவாயில்ல அப்படின்னு. இந்த சுகர்காரங்களா சேர்ந்தான்னா அப்படி இருக்கும், வேற எதை பற்றியும் பேச மாட்டான். உங்களுக்கு எவ்வளோ போகுது? நம்மளை 300 போகுது. அவனுக்கு 10 பாயிண்ட் குறைஞ்சுன்னா அவன் பதறான். ஆக மொத்தம் வாக்கிங் எப்படி இருக்கான் நம்ம ஊரில்? நடையில் ஆரம்பித்து வடையில் முடியுது. இந்த மனச்சுமையை குறைக்கிறதுக்கு மனம் ஒரு அருமையான இருக்கிற உறுப்புலேயே இந்த 250 கிராம் எடை உள்ளதான் அவ்வளவு விஷயம். அதனால் எல்லாருமே என்ன சொல்கிறேன்? காதலுக்கா இதயத்தை தருவேன், உனக்கா இதயத்தை தருவேன். எப்போ 300 வருஷமா இத்தனை உறுப்பு இருக்கு உடம்புல, யாரா ஒரு ஆள் காதலுக்காக என் கணையத்தை தருவேன் எங்க சொல்லியிருக்கானா? உனக்கா என் பித்தப்பையை தருவேன், உனக்கா என் கல்லீரவே தருவேன்.
இந்த இதயத்தை மட்டும்தான் சொல்கிறோம்னா அது அவள் அழகானது சார். ஆக இந்த இதயத்தை இன்பமாக வச்சுக்கிறது நகைச்சுவை தான். இப்போ சிரிக்கும்போது பார்த்தீங்களா எல்லாரும் எவ்வளோ அழகாக இருந்தீங்க. அதுவும் பெண்களுக்கு பொன்னகையோட புன்னகை தான் அழகு. இங்கே கைதட்டு வரலைன்னா அதுக்கு 150 ரூபா தனியாக வவுச்சர் போட்டிருக்கோம். எல்லாம் நாங்கள் ஆடியன்ஸ் எதிர்பார்த்து வர்றது கிடையாது அப்படின்னு டப்பு டப்புன்னு தட்டிடுவார். அதுதான் நாங்களாம் ரெடி பண்ணது. ஆக பிரமாதமாக இருக்கணும். இப்பொழுது முறையாக நகைச்சுவை தான் என்று கோயில்பட்டி, எட்டயபுரம், திருநெல்வேலி மாவட்டம், ஏன்னா அவங்க ரேஷன் கடையை அனுப்பியிருக்காங்க என்கிட்ட உட்காந்து வாய்ச்சிருக்கோம். அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. வாங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சிறப்பு மிகுந்த திண்டுக்கல் ரசிக பெருமக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எறும்பூரும் கரும்போடு பச்சரிசி பாலோடு புதுப்பானை பொலிவோடு தித்திக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சிரிப்பு சிறந்த மருத்துவம், சிரிப்பு சிறந்த மருத்துவம், சிரித்தால் புரியும் மகத்துவம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிரிப்பு மருத்துவராக வீற்றிருக்கும் நடுவர் மதுரை முத்து அவர்களே,